நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப்பிங் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த உறக்கம் நல்ல முறையில் அமைஞ்சதுன்னா நம்முடைய நல்வாழ்வு நாளும் தொடரும். இந்த ஆழ்ந்த உறக்கம் நம்ம பெறணும்னு சொன்னால், நம்ம தூங்கும்போது தூங்குகின்ற அந்த ரூம் இருட்டாக இருக்கணும், வெளிச்சம் இருக்கக்கூடாது. மேலும் இரவு நெடுநேரம் கண் விழித்து செல்ஃபோன் பார்க்கறது, சிஸ்டம் பார்க்கறது, கம்ப்யூட்டரில் இருக்கிறது அப்படி போன்ற பழக்கத்தினால லேட் நைட்டாக தூங்கக்கூடியவர்களுக்கு கேன்சர் நோய் வரும்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த சரியான நேரத்தில் 10 மணிக்கு முன்னதாக தூங்கி 5 மணி 6 மணி வரலும் தூங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொன்னால், நம் மனிதர்கள் ஒவ்வொருவர் மூளையிலையும் பீனியல் சுரப்பி, பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அது மெலட்டனின் அப்படின்ற ஒரு நீரை சுரக்குது. இந்த மெலட்டோனின் இருக்கிற அந்த நீர் இருக்கு பாருங்க, ஹார்மோன் நீர் சொல்கிறாங்க இல்லையா? அது புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க இயற்கையான மருந்துன்னு சொல்லி ஆய்வறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெலட்டோனின் நம்ம உடம்புல சரியாக சுரக்கணும் அப்படின்னு சொன்னால், இரவில் நம்ம தூங்கும்போது அந்த அறை இருட்டாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமானது. நம்ம இருட்டான அறையில் தூங்கும்போது தான் பார்வை நரம்புகள் உதவியோட அந்த பீனியல் கிளாண்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இருட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மெலட்டோனின் சொல்லக்கூடிய அந்த நீரை சுரக்குது, இல்லைன்னா அது சுரக்கிறது இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் இனிமேலாவது பெரியவர்களும் மருத்துவர்களும் லேட் நைட்டு தூங்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை உதாசீனப்படுத்தக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த தூக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், சமீபத்தில் பல்வேறு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது, இளம் தலைமுறையினர், இந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட கேன்சர் நோய்க்கு ஆளாகிறாங்க. குறிப்பாக கடந்த ஆண்டில் 200களில் இந்த எண்ணிக்கை 150 200க்குள்ளே இந்த எண்ணிக்கை 800 கடந்து போயிட்டுருக்கு. அவர்களுக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை. மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய கெட்ட பழக்கம் இருக்க போகுது? அது மாதிரி கேன்சருக்கு ஆளானவங்களை ஆய்வு செய்த போதும் அவர்களுக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னு சொல்லி தெரிய வருது. ஆனால் இந்த தூக்கத்தில் சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது ஒரு பெரிய தீய பழக்கங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், தீய பழக்கம்னா மது, புகை, இந்த வெற்றிலை, அப்புறம் பான்பிராக் போன்ற பொருட்கள், இதுதான் போதைப் பொருட்கள், இதுதான் நம்ம தீய பழக்கம்னு நினச்சிட்டு இருக்கோம். அவைகளும் தீய பழக்கம்தான். ஆனாலும் கூட இரவில் சரியான நேரத்தில் 10 மணிக்கு முன்னதாகவே தூங்குவதும் காலை 5 6 மணி வரலும் தூங்குறதும் ரொம்ப முக்கியமான நல்ல பழக்கங்களில் ஒன்று. 12 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது, காலையில் 8 9 வரைக்கும் தூங்குறது, இந்த போன்ற பழக்கம் உடையவர்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய, கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் மற்றவர்கள் இருக்கிற அதே வாய்ப்பு இருந்தாலும் மெலட்டோனின் சொல்லக்கூடிய அந்த சுரப்பு நீர் அவர்களுக்கு சுரக்காத காரணத்தினால அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பை அவங்க இழந்துடுறாங்க. அதனால் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க என்ற ஒரு தகவலை நாம் தெரிஞ்சு இதை வாய்ப்புள்ள மற்றவர்களுக்கும் பகிரணும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.